அப்பா, வர வர எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கலப்பா. அங்கே போனால் படிக்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஹோம்ஒர்க்கும் கொடுத்துறாங்க. எனக்கு போகவே பிடிக்கலப்பா. கண்ணா, அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நல்லா படித்தாதான் நாளைக்கு வாழ்க்கையில் நல்லா முன்னேற முடியும். அதனால எப்போவும் ஸ்கூலுக்கு காலம் தாழ்த்தாமல் போகணும். அவங்க அப்பா அந்த பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாங்க. கண்ணா, பத்திரமா போயிட்டு வரணும். நல்லா படி என்ன. அவங்க அப்பா அவனை வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பி படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக்குனாரு. அப்பா, உங்களால் தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இப்போ இவ்வளோ பெரிய வீடு கட்டி கார்லாம் வாங்கியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீங்கள் என்னை படிக்க வைக்கலைன்னா நான் முட்டாளாக இருந்திருப்பேன். அப்பா, நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். வெளிநாட்டில் படிக்கும்போது இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ப்பா. எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சது. உங்ககிட்ட சொல்லாததுக்கு நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்லப்பா, உனக்கு பிடிச்சிருந்தா நீ தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம். மாமா பயப்படாதீங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன். மாமா, எங்கள் அம்மா அப்பாலாம் இன்னைக்கு வராங்க. உங்கள் ரூமை கொஞ்சம் காலி பண்ணி தரீங்களா? நீங்கள் மொட்டை மாடியில் படுத்துக்கோங்களே இன்னைக்கு ஒரு நாள். இந்த வயசான காலத்தில் நான் மொட்டை மாடியில் போய் படுத்தேன்னா எனக்கு உடம்பு எப்படிமா இருக்கும்? எனக்காக அவங்கள இந்த ஹாலில் படுத்துக்க சொல்கிறியா? எங்கள் வீட்டிலேருந்து வந்தால் மட்டும் இங்கே யாருக்கும் பிடிக்கிறதில்ல. ஒரு ரூம் கூட கிடைக்கிறதில்ல. ச்சே. ஐயோ, ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கே. மருமகளை எழுப்பி ஒரு காப்பி போட்டு தர சொல்லுவோமா? அனிதா, அனிதா. என்னங்க மாமா, எதுக்கு இப்போ கூப்பிட்டுட்ருக்கீங்க? நான் தூங்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. தூங்கிட்டு இருக்கிறது கூட தெரியாமல் கூப்பிட்றீங்க. அறிவில்லையா உங்களுக்கு? இல்லைம்மா, ரொம்ப தலைவலிச்சிச்சு. அதுதான் ஒரு காஃபி போட்டு தருவியான்னு கேட்டேம்மா. தூங்குறவங்களை எழுப்பி காஃபி கேட்குறீங்களே, உங்களுக்குலாம் அறிவில்லை? நீங்கள் தூங்கும்போது நான் எழுப்புனா எவ்வளவு கோபம் வருது. எங்கள் அம்மாவுக்கு ரூம் காலி பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுக்கே உங்களுக்கு எப்படி இருந்தது? போங்க. சோகமாக அந்த இடத்த விட்டு கிளம்புனாரு. இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? நூடுல்ஸ் சமைச்சிடலாம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மருமகளே, என்னம்மா சமையல்? எனக்கு ஒரு கிளாஸ் கஞ்சி மட்டும் போட்டு தெரியாமா? என்னது கஞ்சியா? உங்களுக்கு ஒரு சாப்பாடு, உங்கள் மகனுக்கு ஒரு சாப்பாடுலாம் என்னால் செய்ய முடியாது. ஒரே தான் நூடுல்ஸ் செய்கிறேன், அதை சாப்பிடுங்க. ஏங்க, உங்கள் அப்பா இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. அவர் எப்போ பார்த்தாலும் நொய்யின்ட்டே இருக்காரு. அதை பண்ணாத, இதை பண்ணு, சாப்பாடு எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்கிறாருங்க. பெரியவர் தானம்மா, கொஞ்சம் நீ பொறுத்து போகலாம்ல. எனக்கெல்லாம் தெரியாதுங்க. உங்கள் அப்பாவை கொண்டு போய் ஏதாவது முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுங்க. இல்லைன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேங்க. சரிம்மா, நான் எப்படியாவது பேசி பார்க்குறேன். அடுத்த நாள் அவன் அவங்க அப்பா கிட்ட இதை பற்றி எடுத்து சொன்னான். அப்பா, அனிதாக்கு நீங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கலையாம்ப்பா. என்கிட்ட தேவையில்லாததுக்கெல்லாம் சண்டை போடுறா. அதனால உங்களை முதியோர் இல்லத்தில் நான் சேர்த்து விடலான் இருக்கேன்ப்பா. ஏன்பா, உன் பொண்டாட்டி சொல்கிறாங்கிறதுக்காக என்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்றேன்னு சொல்கிற? உன்னை நான் எப்பாடுபட்டு வளர்த்துருப்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தா நீங்கள் அமைதியாக இருக்கணும். அதை விட்டுட்டு பறந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அடுத்த நாள் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட போனான். இங்கே பாருங்கப்பா, இங்கே போயிட்டு பத்திரமா இருக்கணும். இவங்க யாரையும் தொல்லை பண்ணாமல் இருக்கணும், புரியுதா? நான் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்களை வந்து பார்க்குறேன். சார், நான் சொன்னேன்ல, இவர் தான் அந்த பெரியவர். இவருக்கு யாருமே இல்லை, இங்கே சேர்த்துக்கோங்க சார். ஓ அப்படியா? இவர் எனக்கு நல்லாவே தெரியும். தாத்தா, உள்ளே போங்க தாத்தா. பத்திரமா இருங்க, புரியுதா? நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சார், பத்திரமா அவரை பார்த்துக்கோங்க சார். நானும் கிளம்புறேன். சார், உங்களுக்கு எப்படி இவர் தெரியும்? எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? இவர் எப்படி தெரியும்னு நான் சொல்கிறேன். நீ சின்ன வயசில் இந்த ஆசிரமத்தில் தான் இருந்த. உன்னைய தத்தெடுத்துட்டு போய் கடுமையாக உழைச்சி உன்னை பெரிய ஆளாக்குனவர் இவர் தான். உன்னை அன்னைக்கு ஆசையோடு தத்தெடுத்துட்டு போனார். நீ இன்னைக்கு அவரை இதே இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்ட. என்ன சொல்கிறீங்க சார்? நான் இந்த ஆசிரமத்திலேயே வளர்ந்தேன். எங்கள் அப்பாவை நான் புரிஞ்சிக்காம போயிட்டேனே. அவர் என்னை எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாரு. அவரை கொண்டு போய் இந்த நிலைமைக்கு தள்ளிட்டேனே. அப்பா, 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 என்னை மன்னிச்சிருங்கப்பா. நீங்கள் என்ன தத்தெடுத்து வளர்த்தீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நீங்கள் என் மேலே பாசத்தை வச்சு வளர்த்துருக்கீங்கப்பா. மன்னிச்சிருங்கப்பா. பரவாயில்லப்பா, நான் இங்கேயே இருக்கிறேன். நீ நிம்மதியாக இருந்தா எனக்கு அது போதும். உன்னை நான் ஆசையாக வளர்த்தேன். நீ நிம்மதியாக இருக்கணும். அப்பா, இதுக்கு மேலே நான் உங்களை இங்கே விட்டுட்டு போவேனாப்பா. நீங்கள் என் கூடயே வந்துருங்கப்பா. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் இனிமேல் என் கூட தான் இருக்கணும்.
அவங்க அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு அவன் சேர்த்துக்கிட்டான். அவங்க அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்தத இப்பதான் அவன் உணர்ந்தான்.